புதுச்சேரி உப்பளம் மைதானத்தில் நாளை விஜய் பங்கேற்கும் தவேகவின் பொதுக்கூட்டம் தொடர்பாக தவேக தலைமை சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது. என்னவென்று கேட்போம். நம்முடன் செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். தவேக தலைமை என்னென்ன அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கு, மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். கரூருக்கு பிறகாக திறந்த நிலை மக்கள் சந்திப்பு கூட்டத்தை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நாளை புதுச்சேரியில நடத்த இருக்கிறார். அதற்கான அனுமதிகள் பெறப்பட்டு அந்த பகுதியில தேவையான ஏற்பாடுகள் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டத்துல கலந்து கொள்வதற்காக ஏற்கனவே புதுச்சேரி காவல்துறை சார்பில் பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் தமிழக வெற்றி கழக தலைமை சார்பில் கலந்து கொள்ளக்கூடிய தொண்டர்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுல முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள், கை குழந்தைகள், சகோதரிகள், முதியவர்கள், உடல்நலம் குன்றியோர், பள்ளி சிறுவர் சிறுமியர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் கலந்து கொள்ள வேண்டாம், வீட்டிலிருந்தே நேரலையில பார்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சந்திப்பு என்பது புதுச்சேரி மக்களுக்கானது என்பதால புதுச்சேரியை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாவட்டங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கும் கட்டாயமாக அனுமதி கிடையாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதனை உறுதி செய்யும் விதமாக புதுச்சேரியை சேர்ந்த 5000 பேருக்கு QR கோடுடன் கூடிய அடையாள அட்டை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த QR கோடு இல்லாமல் வருபவர்கள் உள்ளே கட்டாயமாக அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதை தெரிவித்திருக்கின்றனர். மேலும் மக்கள் சந்திப்புக்காக கட்சியுடைய தலைவர் விஜய் வரும் வழியில வாகனங்களை பின்தொடர்வதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையோட வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும், உரிய இடங்கள்ல வாகனங்களை நிறுத்த வேண்டும், மக்கள் சந்திப்புக்கு வரும் இடங்கள்ல சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்க வேண்டும், எளிதில் அவர்கள் அடையாளம் காணும் வகையில கட்சியுடைய நிர்வாகிகள் தன்னார்வலர்களுக்கான சீருடை பேட்ஜ் அணிய வேண்டும், உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவை ஏற்று அனுமதி இல்லாமல் எந்த இடத்திலும் கொடிக்கம்பங்களோ பேனர்களோ வைக்கக்கூடாது, EB லேம்ப் போஸ்ட், EB போஸ்ட், EB டிரான்ஸ்பார்மர் ஆகிய இடங்கள்ல ஏறி நின்று உயிரை பணைய வைப்போம் அது போன்ற செயல்கள்ல இருக்கக்கூடாது, அதற்கு அருகிலேயே செல்வதை தவிர்க்க வேண்டும். மக்கள் சந்திப்பு நடைபெறும் பகுதிகளில் ஆம்புலன்ஸ், பள்ளி வாகனங்கள், ஃபயர் என்ஜின் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்காக இயக்கப்படும் வாகனங்களுடைய போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்தக்கூடாது. தலைவர் கலந்து கொள்ளும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி முடிந்தவுடன் அனைவரும் கலைந்து செல்ல வேண்டும் உள்ளிட்ட 11 வழிகாட்டு நெறிமுறைகளை கட்சியுடைய தலைமை அறிவுறுத்தி இருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.